உமாச்சி காப்பாத்து பக்தி சேனல் நேர்களுக்கு அப்படின்ற சேப்பிரா லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். ஒருத்தரை இழக்கிறோம், யார் வேணாவது ஒரு கணவன் இறந்து போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மனைவி இறந்து போகிறதா இருக்கட்டும் அப்படின்னு வரும்பொழுது அந்த குடும்பமே சின்னாபின்னமாய் சதஞ்சு போயிட்டது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த வைதவியம் அப்படிங்கிறது வந்து பெண்ணுக்கானாலும் சரி ஒரு ஆணுக்கானாலும் சரி அது வந்து மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்றோம். அப்படி இந்த வைதவியம்னு சொல்ற அந்த குறை ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி வரவே கூடாது அப்படின்னா நம்ம யாரை முதல்ல வந்து எந்த ஒரு தேவியை வணங்கணும் அப்படிங்கிறது தான். நம்மளுக்கே சொல்லி கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த துளசி பூஜை அப்படிங்கிறது. காலங்காலமாக நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்க வந்து அழகாக அந்த துளசி பூஜை பண்ணி அது நித்தியமும் பண்ணணும். செவ்வாய் வெளியில் கேட்கவே வேண்டாம், ஸ்பெஷல் பூஜையை சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அந்த துளசிக்கு வந்து நீர் வார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மள்ட்ட ஒரு பெரிய பழக்கம் இருக்குது. அந்த துளசி செடியில் இருக்கிற அந்த அடி வேரில் இருக்கிற அந்த மிருத்திக்கான்னு சொல்கிற அந்த மண் இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்து நம்ம வந்து இங்கே இந்த உச்சி திலகம்னு சொல்கிறேன், உச்சி பொத்து வச்சுக்கிறோம் இல்லையா, திருமணானவர்கள் சுமங்கலியானவங்க வந்து இங்கே வச்சுக்கிறோமே, அந்த இடத்துல வந்து அந்த மிருத்திக்காவை துளசியிலேருந்து எடுத்த அந்த மிருத்திக்காவை வந்து இங்கே வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது அதுக்கு வந்து தீர்க்க சுமங்கலித்துவம் தரக்கூடிய அந்த ஒரு சக்தி வந்து அந்த துளசி மாதாக்கு உண்டு. அப்போ துளசிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வைதவியம் வரத்துக்காக தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த துளசிக்கு நம்ம வந்து வலம் வரோம் இல்லையா, அந்த வலம் வரும்போது சொல்கிற ஸ்லோகத்தை முதல்ல சொல்லிடலாம். என் மூலே சர்வ தீர்த்தானி என் மத்தியே சர்வ தேவதா யதக்ரே சர்வ வேதாம்ச துளசீம் தாம் நமாம்யஹம் நமஸ்துளசி கல்யாணி நமோ விஷ்ணு பிரியே சுபே நமோ மோக்ஷ பிரதே தேவி நம சம்பத் பிரதாயிகே.